கல்வி உரிமை. என்ன சார் அங்கேருந்து வந்து கல்வி மறுபடியும் புக்கு படிங்க அதுக்காக சார் வந்தீங்க? அதுவும் இந்த +2 பசங்க இருக்காங்க பாருங்க, இந்த மேத்தமெட்டிக்ஸ் மேத் ஃபோபியா அவங்களுக்கெல்லாம், இந்த வால்யூம் இன்டகரல், சர்ஃபேஸ் இன்டகரல், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இந்த பக்கம் பயாலஜி டீச்சர் வந்து கார்டேட்டா வெர்டபிரேட்டா, இந்த பக்கம் சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா, இதெல்லாம் யார் சார் அவங்ககிட்ட கேட்டா? எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா சார்? படிங்கன்றீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அது ஒரு சுமைதான். ஏற்றுக்கொள்கிறேன், நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். அன்று சுமையாகத்தான் இருக்கிறது. இன்று நீங்கள் சுமந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் புத்தகங்கள் உங்களை சுமக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளு. Read for pleasure, not with pressure. அதனால தான் யங்கஸ்ட் நோபல் லாரேட் யாரு தெரியுமா? மலாலா யூசுப்சாய் அழகா சொல்றாங்க. இந்த உலகத்திற்கு சொன்ன மிக மிக நல்ல வார்த்தைகள். One teacher, one child, one book, one pen can change the world என்றார். நான் சார் எப்படி சார் புக் எல்லாம் உலகத்தை மாற்றும்? புத்தகங்கள் பேசும். நிச்சயமாக சொல்கிறேன், புத்தகங்கள் உங்களுடன் பேசும். எப்படி சார் ஒரு புக் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்து? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ இல்ல, கொஞ்சம் வரலாற்றுக்கு பின்னாடி போகும். 1700களில் பர்ஃபெக்ட்லி சொன்னா 1780 அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு ஒரு மன்னன் வாழ்ந்தார். அந்த மன்னன் மலபாரில் பெண்களுக்கு தோல் சேலை இல்லை என்பதற்காக அந்த கவர்னருக்கு அந்த உரிமைகளை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும், பெண்ணியத்தை காக்க வேண்டும் என்று பெண் உரிமைக்காக அன்னைக்கு எழுதியிருக்கிறார் அந்த கடிதம். அவர் எங்கெல்லாம் தரிசு நிலமாக இருக்கிறதோ அதையெல்லாம் காக்கப்பட வேண்டும் ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறார். அது இல்லாம 3 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச நிலங்களை கொடுக்கிறார். அந்த நிலத்துல ஏதோ தப்பு நடந்துச்சுன்னா, ஒரு விவசாயி தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை என்ன தெரியுமா? 2 பலாமரத்தையும் 2 மாமரத்தையும் வச்சு 6 அடி உயர வரைக்கும் வளர்க்கணும். அப்போ he is protecting the environment. அப்போ இருக்கக்கூடிய வரி வசூலிப்பவர்கள் எல்லாருக்கும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் விவசாயிகளை சுரண்ட மாட்டோம், ஏழைகளை கஷ்டப்பட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். மது விலக்கு பூர்ணமாக கொடுக்கப்பட்டது. இத்தகைய மாற்றங்கள் அன்றைய காலத்தில் நடைபெற்றது. எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம்னா, அவர் சொல்றாரு, போர்க்களத்தில் வீரம் விளைந்தாலும் கூட ஈர இதயத்தை பூத்து குலுக்கின்ற அந்த ஆற்றல் புத்தகத்திற்கே உண்டு என்றார். அவர் படித்த ஒரு புத்தகம், நான் சொன்ன ஒரு புத்தகம் மாற்றும், தட் இஸ் கால்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒரு அமெரிக்க வரலாற்று நூலை அவர் படிக்கிற, எப்படி அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதுன்னு சொல்லி படிச்சிருக்காரு. பிறகு இந்திய தேசத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்போ சமூகத்துல ஏற்பட்ட ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னாலும் புத்தகம் தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த மனிதர் கடைசி போரில் வீரமரணம் அடைகிறார். பிணக்குயில்கள் இருக்கின்றன. அப்பொழுது அவரும் இறக்கிறாரு, வீரமரணம் அடைகிறார். அவரை எடுத்து போடும் பொழுது பொன்னை போல பொதித்து வைக்க மறைக்க வைக்கப்பட்ட அவருடைய மார்க்கமான இஸ்லாத்து திருக்குரான் புத்தகம் மார்போடு அவர் அடைத்துக் கொண்டுதான் இறந்திருக்கிறார். இது ஏன் சொல்றேன்னா, the faith, உங்கள் மார்க்கத்துக்காக இறைவன் கொடுக்கிற அந்த புத்தகத்தை நீங்கள் வாழ்க்கையின் பாடமாக வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதில் பயணிக்க முயற்சிக்க வேண்டும். காரணம், கல்வி என்பது, புத்தகம் என்பது உண்மைக்கும் மறுமைக்கும் ஆகும். அதெல்லாம் கரெக்டு தான் சார், ஆனா நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு ப்ராப்ளம்ஸை சந்திக்கிறோம் தெரியுமா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பசங்க. அவங்களுக்காக நான் சொல்றேன், உங்க ஆசிரியர்களும் சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கைன்னா படி, பயம் இருக்கக்கூடாது. அந்த பயத்தை எப்படி சார் நீக்கிறது? आफत की घड़ी जरूर टल जाएगी, आफत की घड़ी जरूर टल जाएगी, क्यों डरते हो, क्या जान निकल जाएगी? मुश्किल मुश्किल कब तक कहोगे हैदर, मुश्किल मुश्किल कब तक कहोगे हैदर, हिम्मत करो तकदीर बदल जाएगी इंशाअल्लाह. என்ன சார் பொருள்? இந்த கடினமான சூழல், இந்த பிரச்சனைக்குரிய சூழல், இந்த பயமான சூழல் நிச்சயமாக வெளியே போய்விடும். ஏன் பயப்படுறீங்க? நான் உயிரா போயிடும்.
கஷ்டம் கஷ்டம் எத்தனை நாளைக்கு சொல்லியிருக்க போறீங்க? தைரியமா நிமிர்ந்து நில்லுங்க, உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தே மாறி போயிடுன்றதுதான் அந்த உருது கவிஞர் சொல்லக்கூடிய மாபெரும் வார்த்தைகள். இருந்தாலும் சொல்றேன் சார், நீங்க 1000 தான் பேசுங்க, எங்க டீச்சர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, லைஃப் எஜுகேஷன் எல்லாமே ரைட்டு சார். ஆனா எங்களுக்கு இந்த எக்ஸாம், இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த டெஸ்ட், இந்த ரிசல்ட், இந்த மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு சார். இதெல்லாம் வேண்டாம் சார். எக்ஸாம் வேண்டாம், புக்கு வேண்டாம், எஜுகேஷன் வேண்டாம். என்ன வேணும்? ₹1,00,000 சேலரி வேணும், லக்ஸரி கார் வேணும், நல்ல பங்களா வேணும், ஃபேஸ்புக் வேணும், இன்ஸ்டாகிராம் வேணும், ட்விட்டர் வேணும், எக்ஸ்டெல் வேணும், யூடியூப் வேணும், அதெல்லாம் வேணும். இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். பாரதி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக என்னெல்லாம் வேணும்னு சொன்னார் தெரியுமா? மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரனிலே புகழ் வேண்டும், தரமினிலே பெருமையும் வேண்டும். அதுக்கு அடுத்து சொன்ன வரையில் எல்லாமே உங்களுக்காக தான். கண் திறந்திடல் வேண்டும், கண் திறந்திடல் வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காத்திட வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஆகவே உங்களுக்கான அந்த சூழலை, இந்த சூழலை உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்க வேண்டும், விளையாட்டில் சாதிக்க வேண்டும், நீங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை காப்பவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நீங்கள் உண்மையாக வேண்டும். நீங்கள் ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். அதனை உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் உங்கள் டான் பாஸ்கோ பள்ளிக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் அந்த வெற்றியை பரிசாக கொடுக்க வேண்டும். ஏக இறைவன் சொல்வதை விட செயல்படுகின்ற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறி, வாழ்வது ஒரு முறை, நம்மை வாழ்த்தட்டும் அடுத்த தலைமுறை, வீழ்வது நாமாக இருப்பினும் கவலை வேண்டாம், வெல்வதும் வாழ்வதும் இந்த தேசமாக இருக்கட்டும். வாழ்க இந்தியர்கள், வளர்க இந்தியா, வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள். ஜெய் ஹிந்த்.